வணக்கம் மக்களே! யூகே தமிழ் உலகிலேருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கு அ ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து காட்டப் போறேன். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹெல்த்தியானதும், சூடாக சாப்பிடுறதுக்கு மிகவும் சுவையாக இருக்கக்கூடியதும், அத்துடன் அதுக்கு ஒரு ஜூஸும் செய்து காட்டப் போறேன். ஸோ எப்படி செய்றேன், என்ன மாரி செய்றேன்னு சொல்லி காணொளிக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் என் சேனலை யாராவது புதுசா பார்க்குற நீங்களாக இருந்தா பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை சிம்பிளான முறையிலேயும் சீப்பான அதாவது இன்கிரீடியன்ஸ்லேயும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட் கோர்ன் ப்ரோசன் தான். கொதிக்கிற சுடுதண்ணிக்கு கொட்டி அவிய விட்டுக்கொள்ள போகிறேன். அளவு சொல்லையில் ஓரளவுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த ஸ்வீட் கோனு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி அவிய விட்டுக்கொள்ளணும். ஒரு 3-5 நிமிடங்கள் அவிஞ்சா போதுமானது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல கலராகவும் இருக்குது. இப்போ இந்த ஸ்வீட் கோனை வடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ வடித்து எடுத்து வச்சுட்டு சிம்பிளான முறையில் வீட்டில் செய்யலாம் இந்த ஸ்வீட் கோர்ன் ஸ்நாக்ஸ். ஸோ அதே நேரம் குயிக்காக டப் பண்ணி செய்யக்கூடியது. இப்போ பட்டர் போட்டுக்கொள்கிறேன். அவிக்கப்பட்ட ஸ்வீட் கோர்னை இப்போ இந்த பட்டருக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். சூடாக இருக்கும் பொழுதே போட்டுக்கொள்ளணும். இஞ்சி பவுடர், உள்ளி பவுடர், அதோட கருப்பு மிளகு பவுடர், மஸ்டர்ட் பவுடர், கடுகு பவுடர், இது நறுக்கப்பட்ட சில்லி ஃப்ளாக், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்காய பவுடர், சாட் மசாலா பவுடர் ஸோ இதில் மாங்காய் ஃப்ளேவர் எல்லாம் இருக்குது. அத்துடன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சாட் மசாலா பவுடர் போடணும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அந்த ஸ்வீட் கோர்ன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பூனால் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதாவது டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் ஆறி வரும் பொழுது இதுக்குள்ள ஒரு பாதி லெமன் ஜூஸ் விட்டுக்கொள்கிறேன். ஸோ பாதி அதாவது தேசிக்காய் புளி போதுமானது. அந்த உரைப்பை வடிவாக அள்ளி கொடுக்கும். ஸோ இந்த புளி உரைப்பு எல்லாம் சேரேக்க சும்மா அந்த மாதிரி இருக்கும் குளிருக்கு சாப்பிடும் பொழுது. இப்போ ஜூஸ் செய்து கொள்ள போகிறேன். ஒரு கேரட்டு, 2 ஆரஞ்சு எடுத்திருக்கிறேன். 2 பாட்டிலில் செய்து கொள்ள போகிறேன். ஸோ இப்போ கேரட்டின் ஸ்கின்னை நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட எடுக்காமலும் விட்டுக்கொள்ளலாம். வடிவாக கழுவிட்டு தான் அந்த ஸ்கின்னோடு நீங்கள் போடுறேன்னு சொன்னால் அந்த கேரட்டை வடிவாக கழுவிட்டு அதாவது மிக்சி கப்புக்கு போட்டுக்கொள்ளணும். இப்போ ஆரஞ்சின் ஸ்கின்னையும் வடிவாக எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஓரஞ்சை வடிவாக எடுத்து அதில் உள்ள கொட்டைகள் எல்லாம் எடுத்து வடிவாக வெட்டிட்டு இப்போ அந்த லைன் பண்ணக்கூடிய கப்புக்கு போட்டுக்கொள்கிறேன். கேரட்டும் ஆரஞ்சும் ஜூஸ் நல்ல சுவையாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனும் அதே நேரம் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இப்போ கேரட்டை வடிவாக வெட்டிட்டு இந்த பிளைண்டர் கப்புக்கு கொஞ்சம் தண்ணி விட வேணும். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அடித்து கொள்ள போகிறேன் இந்த ஜூஸை. ஸோ அதனால் தண்ணியை ஒரு 3/4 விட்டுருக்கிறேன். அத்துடன் நீங்கள் இப்படியேயும் குடிச்சு கொள்ளலாம். நான் ஃபில்டர் பண்ணிட்டு தான் குடிக்க போகிறேன். ஸோ இப்போ அடுத்த கப்பையும் மேக் பண்ணிவிட்டு ஒரேடியாக ஃபில்டர் பண்ணிக்கொள்வோம் இந்த ஜூஸை. இப்போ மீதியாக வெட்டி வச்சிருக்கிற ஆரஞ்சு கேரட்டை போட்டு இந்த பிளைண்டர் கப்புக்கு அடித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ 2 கப்பிலையும் அடித்து எடுத்துட்டேன். இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
சில பேருக்கு ஃபில்டர் பண்ணினா பிடிக்காது, நீங்கள் தேவைப்பட்டால் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணா குடிச்சிங்கன்னு சொன்னால் இருமுறை மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு இந்த ஜூஸை இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த பழம் போட்டு அடிக்கும் பொழுதே சுகரையும் போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஐஸ் க்யூப் போட்டுட்டு குடிக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ஜூஸ். ஸோ அதனால தான் போட்டிருக்கிறேன் ஐஸ் க்யூப்பை. சூப்பரான நல்ல ஒரு சாப்பாடு பின்னேற நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கிடைச்சிருக்குது. செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க வீட்டில். அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய சோளன் வந்து செய்து காட்டியிருக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சோளன் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் வந்து இப்படி செய்து கொள்ளலாம். எனக்கு ஃப்ரோசன் சோளன் தான் பொதுவாக இங்கே வந்து சீப்பாக எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரோசன் சோளனில் தான் இதை செய்து கொள்வேன். அத்துடன் இந்த சோளன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெம்பிலி சவுத்தோல் சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து சைட்டில் வந்து விற்று கொள்வினம். இப்படி ஒரு கப்பு, அதாவது பிளாஸ்டிக் கப்பில் வந்து தருவினம். 1 பவுண்ட் இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கப்பு. அதாவது ஷாப்பிங்கள் செய்துட்டு நடந்து திரியேக்க வந்து அந்த சோளனை வேண்டி குளிருக்கு சாப்பிடேக்க அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நானும் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ண தொடங்கினான். ஈவினிங்கில் வந்து ஸ்கூலால் பிள்ளைகள் வந்ததுக்கப்புறம் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் ஹெல்த்தியான முறையில் ஜூஸ் வந்து செய்திருக்கிறேன். ஆரஞ்சு போட்டு ஐஸ் நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம். நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதே நேரம் சுகர் சீனி வந்து தேவைன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க. சீனி எனக்கு தேவையில்லை, அதனால் நான் போட்டுக்கொள்ளல. ஹெல்த்தியான முறையில் இந்த கேரட் ஆரஞ்சு ஜூஸும் இந்த சோளனும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்க. அவையும் வந்து விரும்பி சாப்பிட்டு கொள்வினோம். அதே நேரம் நல்ல புரோட்டீன் நிறைந்தது இந்த சோளன். குளிருக்கு இப்படி வந்து வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க. உண்மையில் கூட சாப்பிடணும் போல இருக்கும். அப்படி நல்ல சுவையாக இருக்கும். நல்ல உரைப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் உரைப்பு குறைவாக போடணுமெண்டா போட்டுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இந்த சோளனுக்கு சில்லி ஃப்ளாக் வந்து கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்ல சுவையாக இருக்கும். ஸோ அதனால் நான் போட்டேன். அந்த உரைப்பு வந்து நாக்கில் அப்படியே இருக்க வேணும். ஸோ அப்போ தான் அந்த சோளன் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே நேரம் பட்டர் வந்து இப்போ ஸ்ட்ரீட் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து மார்ஜரின் பாவிச்சு கொள்வினம். மார்ஜரினை விட நான் பட்டர் வந்து இன்னும் ஹெல்த்தியானது. ஸோ அதனால் ஹெல்த்தியான முறையில் வீட்டில் வந்து இந்த சோளனை செய்து கொள்ளலாம். எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க மறந்துவாமல். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.